ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருகருக்கு பிடிச்ச பஞ்சாமிர்தம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? போன செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலில் எங்கள் பெரிய பொண்ணு பேரில் பால் அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியிருந்தோம். அதனால் பால் அபிஷேகத்தை கூட பஞ்சாமிர்தம் அபிஷேகமும் செய்யலான்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா கையாலே பஞ்சாமிர்தம் செய்ய ரெடி பண்ணிட்டேன். எல்லாமும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாப்பா கையாலே செய்யலான்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருந்து என்னென்ன போடணும் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தேன். பாப்பா அது மாதிரியே செஞ்சுட்டா. முதல்ல ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு பிடித்தமான வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 வாழைப்பழம் எடுத்துக்கினேன். சாமிக்கு அபிஷேகம் பண்ணவும் கோயிலில் வரவங்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கலான்னு கொஞ்சம் நிறைய தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு 10 வாழைப்பழம் எடுத்துக்கினேன். ஒரு கைப்பிடி நிறைய திராட்சை எடுத்துக்கினேன். ஒரு கைப்பிடி நிறைய கல்கண்டு எடுத்துக்கினேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கினேன். நல்லா தூளாக இடித்து அந்த வெல்லம் சேர்த்துக்கினேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கினேன். இதெல்லாம் சேர்த்து பாப்பா கையாலே நல்லா பிசைய சொல்லிட்டேன். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பஞ்சாமிர்தம் செய்ய ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பேரிச்சை பழம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த பழத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 ஆப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு திராட்சை வாங்கிட்டு வந்தாங்க. அதை கொட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லையா? தேன் முருகருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சூப்பரான முருகருக்கு பிடிச்ச பஞ்சாமிர்தம் வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டேன். வீட்டிலே ரெடி பண்ணி கோயிலுக்கு எடுத்துன்னு போனேன். நம்ம முருகருக்கு அங்கே கோயிலில் ரொம்ப சூப்பராக பாலிலேருந்து எல்லா அபிஷேகம் ஒரு 11 விதமான அபிஷேகம் நடந்தது. ரொம்ப சூப்பராக தரிசனமாச்சு. இந்த அழகாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பஞ்சாமிர்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.